ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்திரா சமையல். நம்ம இன்னைக்கு பரங்கிக்காய் தோசை செய்ய போறாங்க. இந்த பரங்கிக்காயில விட்டமின் சி, விட்டமின் இ ரெண்டுமே இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தான காய்கறி இது. பிளட் லெவல் அதிகமாக்குற தன்மையும் இந்த காய்கறிக்கு இருக்குங்க. ஸ்கின் நல்லா க்ளோ ஆக்குற தன்மையும் இதுக்கு இருக்கு. கண் பார்வை மங்களா இருக்கிறவங்க கூட இந்த காய்கறி நல்லா சாப்பிடலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம இன்னைக்கு தோசையா செய்ய போறோம். எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். பரங்கிக்காய் தோசைக்கு தேவையானது ஒரு பவுல்ல மாவு எடுத்திருக்கேங்க. 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். தோல் உரிக்காம அப்படியே எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் சீரகம், பரங்கிக்காய் ஒரு பீஸ் அப்படியே முழுசா எடுத்திருக்கேங்க. இதை இதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சுங்க. இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ மிக்சியில நல்லா விழுதா அரைச்சிடலாம். நம்ம இப்போ பரங்கிக்காவை மிக்சியில சேர்த்துக்கலாம். 5 வரமிளகா, பூண்டு, சீரகம் எல்லாமே இப்போ மிக்சியில அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா. மிக்சியில போட்டு நல்லா விழுதா அரைச்சிடலாம். மிக்சியில நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த விழுதை தோசை மாவுல சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கல்லுப்பும் சேர்த்தாச்சு. அதனால கொஞ்சோண்டு ஆப்ப சோடா மாத்த சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விடலாமா. ஆப்ப சோடா ஒரு சிட்டிகை தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விடலாம். தோசை ஊத்துற பதத்துக்கு மாவு தயாராயிடுச்சுங்க. இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். இந்த காயை சாம்பார் கூட்டு பொரியல செஞ்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை மாவு மிக்ஸ் பண்றதுனால பசங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காய். அதனாலதான் நம்ம இந்த தோசை மாவுல கலந்து தோசை செய்யறோம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இது. நல்லா ரோஸ்டா வந்துச்சுங்க தோசை. நம்ம இப்போ திருப்பி போடலாம். தோசை சூப்பரா கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வந்துச்சு. 2 பக்கமா தோசை நல்லா சேர்ந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் தோசை தயாராயிடுச்சுங்க. நல்ல மொறுமொறுப்பான சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தக்காளி சட்னி ஆகட்டும், தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆகட்டும், சைட் டிஷ் சூப்பரா இருக்குங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுக்குறப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை சூப்பரா மனமா நல்லா இருக்குங்க. பூண்டு காஞ்சி மிளகாவோட ஃபிளேவரோட இந்த தோசை சாப்பிட்றப்போ நல்லா சுவையா சூப்பரா இருக்குங்க. மருத்துவ குணமாவும் இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.